என்ன போற பல மக்கள் கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறோம். இப்படி எத்தனையோ அமைச்சர் நான் இப்போ எத்தனை பேர்ட்ட இந்த போஸ்டர் எல்லாம் கொண்டு வந்து தெரியல கைக்கு எறிஞ்சினா எனக்கு உதவி தேவையில்லை. எனக்கு ஆட்சி மாறினபடியால் அந்த ஐயா எனக்கு உதவியை செய்து தருவார் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு கிடைச்ச முதலாவது தென்மராட்சி வெற்றி இது. 5 வருஷம் இல்லை 10 வருஷம் கொண்டாலும் அவர் எங்களுக்கு தேவை. வயசு போன நேரத்தில் ஆறுதலாக ஒதுங்கி இருக்கத்தான் கிட்ட இளம் சமுதாயத்தை தான் முன்னுரிமை கொடுக்கும். சுயேட்சையில் கேட்டு வந்த முதல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னா அர்ச்சனா மட்டும்தான். எல்லாரும் வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் துளசிகரன். என்னென்னா டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து பெரும்பான்மை வாக்கு வந்து தென்மராட்சியில தான் போடப்பட்டிருக்கு. அது சம்பந்தமா நீங்க சொல்லுங்க. டாக்டர் மதுக்குரிய அர்ஜுனா அவர்களே, அவருக்காக வேண்டி தென்மராட்சியில் கூடுதலான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடைபெற்ற ஊழல் சம்பந்தமாக அவர் ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு நேர்மையான கடமை ஒன்றை புரிந்து அந்த கடமை நிமித்தம் அந்த ஊழலை விலை கொண்டிருக்கார். நடந்த குற்ற செயல்கள் அதில் சொல்லி எல்லாத்தையும் விலை கொண்டிருக்கார். அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ இதை மக்களின் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை அவர் தட்டி கேட்பார். அப்படி ஒரு பிரச்சனை நிமித்தம் அவருக்கு கூடுதலான வாக்களித்து அவரை ஒரு மக்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கணும். சரிதான். அடுக்கிறேன் மற்றது என்ன சொன்னால் இவ்வளோ காலமாக யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி டக்ளஸ் தேவானந்தா அங்கஜன் ராமநாதன் வந்து இருந்தவை தானே. ஆனால் மக்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவு வழங்காததுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஆதரவு இப்போ அதே வந்து நான் இப்போ பேர் காட்டி குற்றம் சாட்ட விரும்பல. ஒரு தரையும் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் குறிப்பிட்ட சமுதாயத்தின் அடிப்படையில் தான் அந்த உதவியல் என்னென்னு சொன்னால் படித்த தேவானந்தம் எல்லாம் படித்த பட்டதாரிக்கு வேலை வாய்ப்பு, சிறுவர்களுக்கு சைக்கிள், பாடசாலை உபகரணம் அப்படின்னு சொல்லி உதவியல் செஞ்சுருக்கார். இப்போ அதில் கூடுதலான மக்களுக்கு போய் சேர இல்லை. குறிப்பிட்ட அளவான மக்கள் அங்கேயும் ராமநாதனும் செய்யணும். பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கார், வீட்டை திட்டம் கொடுத்துருக்கார், அப்படி நிறைய வேலை திட்டங்கள் செய்திருக்கணும். அப்படி இருந்தும் கூடுதலான மக்களுக்கு அது போய் சேர இல்லை. இப்போ இளம் சமுதாயம் இப்போ இந்த அனுரகுமார திசாநாயகன் ஆட்சியில் வந்து ஊழலற்ற அரசாங்கம் என்ற ஒரு அவற்றை கருத்து கணிப்புக்கு எல்லாரும் ஒரு மாற்றத்தை, தமிழ் மக்கள் சரி, சிங்கள மக்கள் சரி, முஸ்லீம் சமூகத்தினர் சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த நாட்டை பொருளாதார ரீதியில் கட்டி எழுப்புறதுக்கு தான் முனையினம். அந்த ஒரு மாற்றத்துக்காக வேண்டி இளந்துடிப்பான வைத்தியர் அர்ஜுனா வந்து ஒரு வயசு குறைஞ்ச ஒரு இடம் துடிப்பானால் மக்களுக்கு எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் இந்த தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கார். அவருக்கு நடந்த பிரச்சனையால் 14 நாள் சிறையிலையும் இருந்திருக்கிறார். அந்த ஒரு எதிர்பார்ப்போட மக்களின் எதிர்பார்ப்பு வந்து என்னென்னு சொன்னால் எந்த நேரத்திலையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எங்களுக்கு பிரதிநிதியாக வேணும் என்ற ஒரு மாற்றத்துக்காக வேண்டித்தான் வைத்தியர் அர்ஜுனாவை தெரிவு செய்யப்பட்டது. அது சென்றிக்கணும். இது வெளிப்படையான உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. ஆனால் இந்த முறை வந்து யாழ்ப்பாணத்தில் பெரும்பான்மை ஓட்டை எடுத்தது ஆளுங்கட்சியான ஏகேடி எம்பிபி எடுத்திருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆளுங்கட்சிக்கு என்னென்னு சொன்னால் இப்போ தமிழ் மக்களில் பிரச்சனை வந்து என்னென்று சொன்னால் இராணுவ சோதனை சாவடிகள், சரி, இராணுவமயமாக்கல், அந்த இதில் வந்து அனுரகுமார திசாநாயக்க மக்களுக்கு வெளிப்படையான யாழ்ப்பாணம் வரவுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து போய் ஒரு நாள்லேயே சகல பிரச்சனைக்கும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்கு. ரோட்டில் இருந்த சோதனை சாவடிகள் மற்ற இராணுவமயமாக்கல் காணிகளை விடுறேன்னு சொல்லி வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கு. அப்போ அந்த விஷயத்தால் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த இப்போ தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஓட்டை கொடுத்து அவை வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் எந்த விஷயமும் தட்டி கேட்க போகிறதில்லை. அதனால் ஒட்டுமொத்தமாக இப்போ மத்திய அரசாங்கம் வந்து சிங்கள அரசாங்கம் தானே, அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைஞ்சு அவருக்கு முழு ஆதரவை கொடுத்து இதால் வந்து தங்களுக்கும் தீர்வு ஒன்று கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஏகேடிக்கு வாக்களிச்சிருக்காங்க. இது வெளிப்படையான உண்மை. சில விஷயங்களை வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம். இதில் வந்து பயப்பட வேண்டிய ஒன்றுமே இல்லை. இது ஜனநாயக நாடு, கருத்து ஊடக சுதந்திரம் இருக்குது, எல்லா சுதந்திரம் நாட்டுக்கு இருக்குது. இப்போ இந்த நடைமுறை வந்து அனுரகுமார திசாநாயக்க அந்த ஆட்சியில் வந்து நிகழும் அந்த ஒரு நம்பிக்கையில் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. பெரும்பான்மை ஒரு காலமும் இல்லாத சிங்கள அரசாங்கம் பெற்றுக்கொள்ளாத ஒரு மாபெரும் வெற்றி வடக்கு கிழக்கில் அவர் பெற்றிருக்கார். அப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கை இன்றைக்கும் நீடிச்சிருக்கணும். அவர் வந்து தமிழ் மக்களுக்குரிய தீர்வை சரியான இதில் அரசியல் தீர்வு கொண்டு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை என்ற எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அதால்
பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் வாக்களிச்சிருக்கிறோம். இந்த தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஜேவிபி கட்சியில வந்து வடமராட்சியில தான் அந்த வடமராட்சி உங்களுக்கு முடிவா சரியா தெரியல. வடமராட்சியின் தென்மராட்சியில தான் அந்த 3 வேட்பாளர்களும் மின்மணியாக கூறப்படுவது. அது சம்பந்தமா உங்களுக்கு எந்த தகவல் தெரியுமா? அது சம்பந்தம் எனக்கு இதுவரைக்கும் இது நான் அறிஞ்சு கொள்ள இல்லை. நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரி. அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு எதுன்னு சொன்னால் எனக்கு என்ன சொல்ற நாட்டில் மக்கள் ஒரு திடகாத்திரமான நம்பிக்கையோடு சுதந்திரமா பொருளாதாரத்தை கட்டி எழுப்புற ஒரு அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைஞ்சு நடப்பினோன்ற இதில் இது ஒட்டுமொத்தத்தில் டாக்டர் வந்தது சந்தோஷம் தான். எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். வெற்றி விழா கொண்டாட வரை நாங்கள் நேரடியாக அவருக்கு மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது. அது நாங்கள் கட்டாயம் செய்தான் ஆகும். அவருக்கு வெளிப்படையான இது மாற்றம் இதில் மாற்றுக்கிறது இல்லை. எங்களுக்கு நேர்மையான ஒரு அரசியல் தன்மை உண்டு, ஸ்திரத்தன்மையான ஒரு அரசியல் உண்டு. கட்டாயம் தேவைங்கிற மக்களுக்கு கட்டாயம் ஒரு மாற்றம் எதிர்பார்ப்பு. எல்லோரும் எதிர்பார்க்கறது என்னென்னு சொன்னால் நாட்டில் எல்லாருமே படித்தாக்கள் இல்லையே, எல்லாரும் பட்டதாரிகளும் இல்லை. அப்போ அதால் ஒரு மக்கள் பிரதிநிதியை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது பாமர மக்கள் ஆகிய எங்களுக்கு அடுத்த சமுதாயத்துக்குள்ள பாமர மக்கள் எங்களோட பிரச்சனைகளை, பொருளாதார பிரச்சனை, நாட்டில் உள்ள பிரச்சனை, எங்களை வீதி அபிவிருத்தி, வீட்டு திட்ட அபிவிருத்தி அப்படின்னு சொல்லி சில அபிவிருத்திகளை அரசாங்கம் மூலமாக பெற்றுத்தருவினம், எங்களுக்குரிய தீர்வை எடுத்து தருவினம் என்ற ஒரு நம்பிக்கையை தான் மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்புறது. ஆனால் இதுவரைக்கும் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஒரு சில பேரை தவிர இதுவரைக்கும் யாரும் எந்த விஷயமும் தட்டி கேட்டதும் இல்லை, கதைச்சதும் இல்லை. இதில் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கார். அவர் உழைப்புக்கு எல்லா மக்களும் ஒத்துழைப்பு வழங்கணும். அதால் எங்களுக்கு ஒரு தீர்வுன்ற கட்டாயம் கிடைச்சாகும் என்ற ஒரு நம்பிக்கை தான் அவரை தெரிவு செய்யக்கூடிய காரணம். எங்களுக்கு டாக்டர் வாரதால எங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்களுக்கு அவர் தேவை, எங்களுக்கு மக்களுக்கு தேவை. மக்களுக்கு எவ்வளோ ஆதரவு செய்திருக்கார். இந்த எதிர்ப்புல தடை செய்கிறதுக்கு தான் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு எதிர்ப்பாக வந்து அவரை அரசாங்கம் ஜெயிலில் தள்ளி விடுதலை செய்து இப்போ அவர் சந்தோஷமாக வாக்களித்து நல்ல மாதிரி எல்லா மக்களோடு நல்லா இருக்கிறோம். அவர் எங்களுக்கு தேவை, முக்கியமான ஆள். எங்களுக்கு மக்களுக்கெல்லாம் தேவைப்பட்ட ஆள். ஆனால் இப்போ நேற்று நடந்த இந்த தேர்தல் முடிவுகளின்படி தமிழ் பிரபல அரசியல்வாதிகள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கேன் தானே, அதை பற்றியும் கூட கருத்து அவைகள் புறக்கணிக்க பற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை எங்களோட பிரச்சனை எங்களுக்கு இவர் தேவையான எங்கள் மக்களுக்கு எப்படியான ஒரு பிரச்சனையில் ஒரு ரங்கினபடியால் இவர் எங்களுக்கு தேவையான ஆள். மற்ற வேண்ட தேவைப்பட்டவங்களுக்கு தேவையில்லை. அதான் எங்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை. மற்ற ஒரு அமைச்சரோ இவரை வரக்கூடிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதான் பற்றி எங்களுக்கு இவர் வேலை பற்றி எங்களுக்கு வேலை சந்தோஷம். டாக்டர் வந்து இப்போ தமிழர் சார்பாக வந்து பார்லிமெண்ட்டில் கதைச்சு அதுக்கான தீர்வுகளை பெற்று தருவாருன்னு நம்புறீங்களா? நம்புறோம் நல்லா நம்புறோம். அவர் கட்டாயம் தேவை. அவர் பார்லிமெண்ட்டில் காய்ச்சி அவர் ஒரு தீர்வு கிடைச்சி அவர் கட்டாயம் வந்தே ஆகணும். அதான் எங்களுக்கு விருப்பம். இப்படி எத்தனையோ அமைச்சர் நான் இப்போ எத்தனை பேர்ட்ட இந்த போஸ்டர் எல்லாம் கொண்டு வந்து தெரியல அவங்க கைக்கு எறிஞ்சினா எனக்கு உதவல் தேவையில்லை. எனக்கு நாங்கள் எவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு ஒரு விமோசனம் இன்னும் இல்லை, இன்னும் வரப்போறதுக்கு இல்லை. இப்போ எல்லாம் பாருங்க யாருக்கு கூடுதலான இது விழுந்திருக்கு. எங்களோட ஆக்கள் ஒன்றும் இல்லையே, இதால் எங்களுக்கு ஒரு சுகம் இல்லை. ஆனால் இவர் வந்து எங்களோட மக்களுக்காண்டி டாக்டர் ஆஸ்பத்திரியிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ துன்பப்பட்டு எல்லாம் போராட்டம் செய்து ஜெயிலில் இருந்திருக்கு. யாருக்காண்டி? மக்களுக்காண்டி. அதெல்லாம் அவங்களுக்கு மேலே சந்தோஷம். அவர் தான் பெறமானோம். மற்றதையா வந்து இப்போ தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தானே பெரும்பான்மையான சீட்டை எடுத்திருக்கிறார். அவரை பற்றி அவர்களும் சந்தோஷம். அவர் வந்தவங்களுக்கு நல்ல நல்ல சந்தோஷம். இன்னும் கூடுதலாக சந்தோஷம். அவர் வந்தவங்களுக்கு நல்ல சந்தோஷம். மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், மக்களுக்கு ஒரு வழி இப்படி பெறன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது எங்களுக்கு வழி சந்தோஷம். எனக்கு கூடுதலான சந்தோஷம் அதுதான். அவர் எங்களுக்கு தேவை, கட்டாயம் தேவை. அவர் வந்ததால பாருங்க இவ்வளோ உள்ள பிரச்சனை இல்லாமல் இது கொண்டு வர. ராத்திரியும் டிவியில் பார்த்தேன் கார் ஒன்று பெரிய ஒரு இதுக்குள்ளே போய் அந்த பொருளாதாரத்துறையை போய் அரெஸ்ட் பண்ணி எடுத்துருக்கு. அந்த காரை அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்படியெல்லாம் மக்கள் சொத்து தானே எல்லாம் இவ்வளோ அரசாங்கம் செய்து கொண்டு இருந்திருக்காங்க. அதே அவரை வழிபாட்டு இருக்கார், எல்லாத்தையும் வழி காட்டி கொண்டிருக்கிறார். அதை அவர் எங்களுக்கு கட்டாயம் தேவை. அவருக்கு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் கொண்டாலும் அவர் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு அவர் வந்ததுன்றதெல்லாம் உங்களுக்கு நல்ல விருப்பம். அவரால் நாங்கள் தான் இருக்கிறோம். எங்களுக்கு அவர் தான் எங்களுக்கு தேர்ந்த மற்றும்படி மற்ற வேண்டியது எங்களுக்கு வேண்டாம். அதற்காக நாங்கள் நன்றி கொண்டு நன்றி கொண்டிருக்கிறோம்.
என்னத்துக்காண்டி அவர் வந்தது உங்களுக்கு சந்தோஷம்? உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை எங்களுக்காண்டி தான் வந்தது எங்களுக்கு சந்தோஷம். பிரச்சனை தீர்வு தருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஓ அது தருவார். இப்போ நீங்கள் எந்த இடம் இருக்கிறது? நாங்கள் வடமராட்சி. வடமராட்சி. உங்களோட ஏரியாவில் வந்து இப்போ உங்களோட சொந்த பந்தம் எல்லாம் அவருக்கு தான் போட் பண்ணுங்க? ஓ எல்லாரும் அவருக்கு தான் போட்டுருவாங்க. அவர் செய்த நம்பிக்கையாலே அவருக்கு தான் நாங்கள் கூடுதலாக எல்லாம் போட்டு. இவ்வளோ காலம் இருந்த அரசாங்கத்துக்கு இப்போ அருணா வந்தது எங்களுக்கு சந்தோஷம். மற்றது அதோடு எங்களோட சாவச்சேரி தொகுதிக்கு வந்து அர்ச்சனா வந்தது அதுவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இரண்டாம் எங்களை மக்கள் இந்த நாங்கள் கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் வெளியில் போய் மறந்துக்கு அது இது கண்டு தரையங்க நாங்கள் சரியான கஷ்டம் தானேங்க. இப்போ கஷ்டப்பட்ட நிலைமையில நாங்கள் வெளியில் போய் மருந்து எடுக்கல. அப்படி எத்தனை கிராமங்களும் எத்தனை மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு இவர் வந்ததால எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம். மற்றது இப்போ வந்து அரசாங்கமும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுவும் ஒரு இதுக்கான ஒரு சந்தோஷம். இனி நிலைமையில் என்னென்ன நடக்குதோ எங்களுக்கு தெரியாது. அது ஆண்டவன் செய்யும். அர்ச்சனாவோ அவரோ எங்களுக்கு என்ன மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதுவும்படி அவர் எங்களுக்கு கட்டாயம் அதை செய்யத்தான் வேணும். ஏன்னா நாங்கள் இனியும் கஷ்டப்பட இயலாது. எங்களை இதில் வந்து கஷ்டப்படும் எங்களுக்கு அவர் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. மற்ற அர்ச்சனாவும் வந்து எங்களுக்கு செய்வாருன்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நாங்கள் அவருக்கு இந்த தூரம் நாங்கள் பாடுபட்டு நாங்கள் இந்த பிரச்சனை அவருக்கு வரணுமென்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு. அதுதான் நாங்கள் கேட்குறோம். மற்ற அரசாங்கங்கள் எல்லாம் இருந்தும் எங்களுக்கு உதவியும் செய்யலை. அதைத்தான் நாங்கள் இப்போ மக்கள் ஆகிய நாங்கள் எல்லாரும் அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இனி தாரது தராதது எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களோட வந்து மக்களுக்கு வந்து இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் நிலைமையில நாங்கள் போய் எங்களுக்கு வெளியில் போய் செய்யுங்க கொள்ளுங்கன்னு சொல்லிக்க எங்கள்கிட்ட வசதி இல்லைங்க. இப்போ நாங்கள் இதை உழைச்சி தானே நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இதைத்தானங்க உழைச்சி செய்கிறோம். எங்கட உள்ளதான் நாங்கள் செய்யலாம். அதை விட்டு நாங்கள் வெளியில் ஏறி இதை போய் நீங்கள் போய் வெளியில் போய் மறந்து எடுங்கோ பிளட்டை சோதிச்சு கொண்டு வரங்கோ யூரின் சோதிச்சு கொண்டு வரங்கன்னு எங்கிட்ட தகுதி இல்லை. அதால் இப்போ எத்தனை இடங்களில் எத்தனை குழந்தைகள் செத்துருக்குது, எத்தனை தாய்மார் செத்திருக்கணும். அதையெல்லாம் இவர் தட்டு கேட்டபடியால் எங்களுக்கு அப்படி இருந்தும் அவரில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அதான் நாங்கள் அவருக்கு கூடுதலாக நாங்கள் வாக்களித்த காரணம் அதுதான். எங்களோட தென்மராட்சி சாவச்சேரி சோதனைக்கு அவர் எங்களுக்கு வரணுமென்ற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் அது செய்தனாங்க. மற்ற அவர் வந்து ஊராக வந்து கிராமங்களுக்கு வந்து தண்டை இதை வந்து எங்களுக்கு அவர் அதை செய்யாத முறையாக எங்களுக்கு வீட்டுக்கு போட்டு வந்தவர் எங்களுக்கு நோட்டீஸ் எங்களுக்கு தெரியல. அப்படி இருந்தும் நாங்கள் அவருக்கு தான் எங்களை வரணி அது மாவட்டத்துக்கு எங்களோட கிராம இதுகளுக்கு எல்லாம் அவருக்கு தான் நாங்கள் கூடுதலாக வாக்களித்ததும் உண்டு. அதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நடந்த அரசியல் எப்படி அரசியல் பார்த்தா எங்களோட மாமனிதர் ரவிராஜ் பிறகு எங்களுக்கு முதலாவது வெற்றி இது உண்டு தென்மராட்சியில். இப்போ வந்து 12-13 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச முதலாவது வெற்றி. அதாவது வந்து தென்மராட்சி மக்களோட பங்களிப்பு தான் அதிகம் இருந்தது. எங்களோட மக்களோட வெற்றி எங்களுக்கு தென்மராட்சி கட்டாயம் ஒரு எம்பி தேவை. அதில் முதல் கிடைச்ச வெற்றி எங்களுக்கு முதலாவது வெற்றி. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு கிடைச்ச முதலாவது தென்மராட்சி வெற்றி இதுதான். தற்போதைய அரசாங்கத்தால் தமிழ் மக்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அதை சொல்ல முடியாது. காலப்போக்கில் போகத்தான் எங்களுக்கு அதை பற்றி தெரியும். இப்போ நாங்கள் எடுத்த உடனே சொல்ல முடியாது. காலப்போக்கில் இது இந்த சம்பந்தமாக போகத்தான் இது இந்த நிலவரங்கள் எங்களுக்கு தெரியும். மற்றது தென்மராட்சியில் கூட அதிகளவான வாக்குகள் டாக்டர் அர்ச்சுனாக்கு தான் எல்லாருமே வாக்களிச்சிருக்காங்க. இன்னொரு நம்பிக்கை நீங்கள் அந்த வாக்களிச்சிருக்கீங்க? எங்களுக்கு வந்து அவரில் நம்பிக்கை நிறைய இருக்குது. எங்களோட தென்மராட்சி ஊழல முதல் பப்ளிக்கை கொண்டு ஒரே ஒரு ஆள் அர்ச்சுனா மட்டும்தான். வேறு யாராலுமே இல்லை. ஊழலை பப்ளிக்கு கொண்டு வந்தது முதல் அர்ச்சுனா மட்டும். இப்போ பழைய அரசியல்வாதிகளை புறந்தள்ளினதை பற்றி அது கட்டாயம் செய்யத்தான் போடும். அவையிலால் இருந்த எந்த பிரியோனமும் இல்லை. அது கட்டாயமாக அவையில வீட்டில் வயசு போன நேரத்தில் ஆறுதலாக ஒதுங்கி இருக்கத்தான் பண்ணணும். கட்டாயம் இளம் சமுதாயத்தை தான் முன்னுரிமை கொடுக்கும். என்னென்ன இப்போ வந்த ஜனாதிபதியும் அப்படி ஒரு ஆள் தான். என்னென்னு சொன்னால் வெறும் ஒரு இளம் சமுதாயம் எங்களுக்கு இளம் சமுதாயத்தை தான் கொடுக்கணும். வயசு போனாக்களை காலப்போக்கில் வீட்டில் ஒதுங்கி இருக்கத்தான் தங்களோட சுயநலத்துக்காண்டி தான் வாழ்ந்து கொண்டிருக்கு.
அப்போ நீங்கள் அர்ச்சுனா வெற்றி பெற்றதுக்கு பிறகு இந்த கொடிகாமன் சாவச்சேரியில் இன்னும் ஏதாவது வெற்றி கொண்டாட்டத்துக்கு தயாராகிறீங்களா என்ன மாதிரி? அது சம்பந்தமா இன்னும் முடிவு எடுக்கல. காலப்போக்கில் என்னென்னா இப்போ 10 நாளைக்கு அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது இந்த வெற்றி கொண்டாட்டத்தை கட்டாயமாக மக்களாக சேர்ந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி செய்வோம். தென்மராட்சியிலேயே பல வேட்பாளர்கள் என்ன சொல்ல பிற அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கத்தக்கனையா நீங்கள் வைத்தியருக்கு ஆதரவு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? அது இளம் சமுதாயம். இப்போ இருக்கிற முன்னாள் பாராளுமன்ற முழு பேரும் பேச போனாங்க. எதுவும் செய்து முடிக்கவே இல்லை, செய்ததும் இல்லை. எங்களுக்கு இளம் சமுதாயம் தான் பண்ணும். காலப்போக்கில் எங்கள்ட பிள்ளைங்க காலத்துக்கு இளம் சமுதாயம் தான் கட்டாது. அவர்கிட்ட வயசுக்கு அவர்கிட்ட அனுபவத்துக்கு கட்டாயம் அவர் எங்களுக்கு தேவை. ரெண்டு சொன்னால் எங்களை எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் சுயேட்சையில் கேட்டு வேண்ட முதல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னா அர்ச்சுனா மட்டும்தான். யாழ் மாவட்டத்தில் முதல் இப்படி ஒரு இது கிடைச்சது அர்ச்சுனா மட்டும்தான். வேறு யாராலையும் அதை செய்ய இயலாது. குறிப்பிட்ட காலம், அதாவது 6 மாதத்துக்குள்ள மக்களோட பிரச்சனையை ஊழலை கொண்டு பப்ளிக் ஆக்கி அரசியலுக்கு வேண்டா ஒரே மனிதர் அர்ச்சுனா மட்டும்தான். நடைமுறையில் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். மக்களாக இருந்த நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். தென்மராட்சியிலே என்னென்ன எங்களுக்கு நடக்குது, என்னென்ன பிரச்சனைகளை செய்து தார. அது மாதிரி இனி இன்னும் 2 தேர்தல் இருக்கு. அமைச்சர் பதவி கொடுத்து அவருக்கு என்ன அமைச்சர் பதவி கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நாங்கள் எங்களுக்கு முக்கியமா பார்க்க போனா அவருக்கு சுகாதார அமைச்சர் பதவியை எங்களுடைய யாழ்ப்பாணம் என்ன டெவலப் ஆகும், இருக்கிற ஊழல்களை கொண்டு பப்ளிக் ஆக்கி என்ன டெவலப் ஆகுது. ஆனா அவர் 2.5 வருஷம் தான் இருப்பார் இருக்கிறார் வாலிமன்றத்தில். 2 வருஷம் உங்களோட நிக்க போறேன், எங்களோட லோயர் கௌசல்யாக்கா பார்லிமெண்ட்ல உங்களுக்கு கதைப்பா இவர் உங்களோட நிக்க போறாரு. எங்களுக்கு ஒரு பொன்பு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சான்ஸை கொடுக்கல வேணும்டா 15,000 போட்டுக்கு மேல அவ எடுத்திருக்கிறா. அவருக்கு 2.5 வருஷம் அந்த சான்ஸை கொடுத்தா ஒரு பொம்பளை எங்கட தென்மராட்சியில் ஒரு எம்பியா இருக்கிற மக்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு. கட்டாயம் கொடுக்கத்தான் வேணும். எங்களுக்கு முதலாவது அமைச்சு பதவி அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டால் ஒரு பிரதி அமைச்சு சுகாதார அமைச்சு பதவி என்றாலும் எடுக்கலாம். என்னென்று அமைச்சர் பதவி கொடுப்பாங்க நம்புறீங்க? ஏன்னா முதல்ல சொல்லிட்டார், தமிழருக்கு எந்த ஒரு வகையிலும் தன் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களை மட்டும்தான் அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. முதல்ல சொல்லிட்டார். 3-2 பெரும்பான்மை இருக்கு, 159 சீட் இருக்கு. எங்கட இவருக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் பெறாது. அவற்ற கட்சி தான் அதிகமா வாய்ப்பு அதிகம் இருக்கு. கரெக்டாக அவற்ற கட்சிக்கு கொடுத்தாலும் எங்கள்ட தமிழ் 3 எம்பிகள் இருக்குன்னு இங்கே பாராளுமன்றத்தில் அவற்ற கட்சியில் கேட்டு வேண்டவே இருக்குது. அதை கண்டாலும் ஒரு சம்பந்தமாக ஒரு சுகாதார அமைச்சு பிரதி அமைச்சு பதவி கொடுத்தாலும் அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஊழல்களை அர்ச்சுனாவில் சேர்ந்து பக்கவலமாக நின்று பப்ளிக்காக்கி கொண்டுடலாம். ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு யாழ்ப்பாணம் ஓட்ட குறைவு. அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு யாழ்ப்பாண மக்கள் அள்ளி வீசிக்கணும் போட்டு அதை வச்சு அவர் ஏதோ ஒன்று செய்யலாம். பதவி ஒன்று கொடுத்தது. வைத்தியர் அர்ச்சுனா காலையில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறார். அதாவது சைக்கிள் சின்னத்திலையும் மற்றது வீட்டு சின்னத்திலையும் இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டதோடு நான் சேர்ந்து கைகோத்து பயணிக்கிறதுக்கு சம்மதம் என்று ஒரு காலையில் பதிவோடு அது சம்பந்தமாக ஏதாவது சொல்லுங்களேன். அது சம்பந்தமாக அவர் அரசியல் புதுசு. அவருக்கு இந்த அதாவது காலப்போக்கில் பழைய அரசியல்வாதிகளோட இது சம்பந்தமாக போனால்தான் அடுத்த மேற்கொண்டு அவர் என்னத்தை செய்யலாம் என்று அவர் சிந்திக்கிறார். எங்களுக்கு எங்கட பாராளுமன்ற பழைய பாராளுமன்ற இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார். ஸ்ரீதரன் எல்லாம் குறிப்பிட்ட காலம் ஒரு 15-20 வருஷம் அரசியல் இருக்கிறார். அவருக்கு அரசியல் சம்பந்தமா நிறைய தெரியும். அவர்கள் சேர்ந்து பயணிக்க நாங்கள் அதுக்கு ஒத்துழைக்கிறோம். அவர் சேர்ந்து பயணிக்கிறதுல உங்களுக்கு சம்மதம்? எங்களுக்கு சமம். ஓகே, எங்களுக்கு அபிவிருத்தி வேணும். எங்களோட நாட்டில் இருக்கிற சட்ட திட்டங்களை எங்களுக்கு நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்கறதுக்கு கட்டாயம் தேவையோட அப்படி சேர்ந்து பயணிச்சாதான் அவரும் தனிப்பட்ட முறையில் அவர் ஒன்றும் செய்யலாத பாராளுமன்றத்தில் போய் பாராளுமன்றத்தில் கதை கேட்கல. அவருக்கு பக்கத்தில் உதவி இருக்கும். உதவி இருந்தால் தான் இது சம்பந்தமா அவர் சில ஆலோசனைகளை சில பேர்கிட்ட கேட்டு அடுத்த கட்டத்துக்கு அவர் நகரலாம். இந்த புள்ளியே 1996 காணா போனது. இன்னைக்கு பால்ச்சோக்கை 10 வயசு. இந்த புள்ளியை தேடி கண்டுபிடிச்சிருக்காரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஐயா ஆட்சி மாறினபடியால் அந்த ஐயா எனக்கு உதவியை செய்து தருவார் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த 28 வருஷமாக நாங்கள் தேடிக்கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம். அதை போல இன்னும் கூட பல மக்கள் கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த முடிவு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். அதை மிகவும் கூடுதலாக செய்து தர வேண்டும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்குது. அரசியல் மாறினபடியால் அதை செய்வார் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் ஒன்று இல்லை.
இது காணாம போனது, அது சுட்டு செல்வட்டு சித்தது. அதுக்கடைத்தான் நான் சொல்றது, எனக்கு ஆறுதலே கிடையாது. இருக்கிற இடமே இல்லாமல் நான் சந்தேகத்தில் தான் இந்த பொருள் போகுது. அது செய்து தரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.